இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் இப்போ பல சூப்பரான அழகான திருப்பங்கள்லாம் நடந்ததுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதையில் இப்போ வெண்ணிலாங்கிற புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த கேரக்டரில் யார் நடிக்க போகிறா, யார் வரப்போகிறா, பழைய பிரியங்கா வரப்போகிறாங்களாங்கிற ஒரு கேள்விகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க வரதுனால விஜய் காவேரியுடைய ஜோடிக்கு என்ன ஆக போகுது? ஏன்னா விஜய் ஏற்கனவே வந்து இந்த தேவையெல்லாம் போய் இந்த ஆணிங்க வாங்கலாம், இந்த தேவையில்லாத ஆணியாக ஒரு விஷயத்தை செஞ்சது என்னன்னு வந்து பார்த்தா நிவின் கிட்ட உண்மையை சொன்னது தான். நிவின் கிட்ட உண்மையை சொல்ல நிவின் இப்போ வந்து இது நாள் வரைக்கும் காதலை மறந்து அன்பா மட்டும் வச்சுக்கிட்டு அவன் நல்லா இருந்தா போதும், எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு இருந்தார். அப்படியே விட்டுருந்துருக்கலாம். தேவையெல்லாம் போய் விஜய் போய் நாங்கள் எங்கள் கான்ட்ராக்ட் முடிஞ்சப்பறம் நீங்கள் ஒன்று சேர்றதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு நிவின்? அப்போ இவர் காதலே இல்லை போல. இது ஒரு காதல் இல்லாத வெறும் கான்ட்ராக்டுக்கான ஒரு திருமணம். இது இந்த திருமணம் முடிஞ்சு காவேரி வரும்போது காவேரி ஏற்றுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம், காவேரிக்கு நம்ம வாழ்க்கை கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் காவேரிக்கு இவங்க மேலே காதலும் இல்லை, இப்போ நிவின் மேலே காதலும் இல்லை, உன் வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, உன் புகைச்சோரும் வேணாம், உன் புளியோதரையும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிலமையில தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம்னா இப்போ இந்த வெண்ணிலாங்கிற கேரக்டர் வந்ததுக்கு பிறகு இப்போ திருப்பி அவங்க வந்து ஏதோ திடீர்னு ஓடி போனாங்க கல்யாணத்துக்கு 10 நாள் முன்னாடிங்கிறதுல லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. எப்படி 10 நாள் முன்னாடி ஒருத்தவங்க ஓடி போவாங்க? லவ் பண்ணி கல்யாணம் 2 வீட்டில் வந்து சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கலான்னு போன சமயத்தில் அப்போ ஒன்று யாரோ கடத்திருக்கணும், இல்லை இந்த வீட்டில் இருக்காங்களே சித்தப்பா அன்பு அந்த மாதிரி ஆட்கள் யாராச்சும் வந்து அவங்கள துரத்தி விட்டுருக்கணும். இல்லை அப்படின்னா வந்து இதில் வேறு ஏதோ ஒரு அசம்பாவியம் நடந்து, இல்லை வந்து அவங்க கோமாவில் இருந்தாங்க, இல்லை எங்கேயா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவங்க பழசெல்லாம் மறந்துடுச்சுன்னு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். அந்த சம்பவத்தில் வந்து அவங்க மீண்டு வரும்பொழுது அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அதுக்குள்ளார வந்து விஜய் காவேரியும் காதலிக்க ஆரம்பிக்க இப்போ அந்த கேரக்டர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, முக்கோண காதல் கதைக்கு வந்து இப்போ ஒரு நாற்கோண காதல் கதையாக போகிறது அப்படின்னு பல விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்க போகுது. இன்னொரு பக்கம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இப்போ வந்து ரெசார்ட்டுக்கு போனதுக்கு பிறகு ஃபார்ம் ஹவுஸில் போய் 2 பேர் தனியாக தங்க போகிறாங்க. அடிக்கடி தனியாக போய் தங்கிறாங்க ஜாலியாக. ஸோ தங்கினதுக்கு பிறகு அங்கே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கம் இப்போ வந்து இவங்க வந்து அவர்கிட்ட நீங்களே சொல்லுங்கள் என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், உங்கள் பழைய காதல்னு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிக்க, அவருடைய வழியை அவருடைய பழைய காதல் வழியை சொல்ல ஆரம்பிக்க. எப்படி கொடைக்கானலில் வச்சு காவேரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிவினுக்கும் காவேரிக்கும் இருந்த காதலை பற்றியும் அந்த காதல் போனதுக்கப்புறம் அவங்க மனசு எப்படி மாறிச்சுங்கிறத பற்றியும் இப்போ அவங்க என்ன ஸ்டேட்டில் இருக்காங்கிறத பற்றியும் சொன்னாங்களோ அதே மாதிரி இப்போ இவர் வெண்ணிலாவுக்கும் அவருக்குமான காதலை பற்றி சொல்கிறதும் அதில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டுகள் வரதும் அப்படின்னு சொல்லிட்டு கதை போகுது. இப்போ இவருடைய எப்போ காவேரி வந்து தன்னோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி, தன்னுடைய அப்பாவை பற்றி, தன்னோட நிவினை பற்றிலாம் சொல்லும் பொழுது விஜய்க்கு காவேரி மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடிச்சு, ஒரு பாசமே வந்துச்சு. அவர் பார்த்த பார்வையிலேருந்து எல்லாத்துலேயுமே நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. அவங்க குடிச்சதுக்கப்புறம் ஒரே ரூமில் வர தூங்க வச்சாரு, எல்லாம் பண்ணார். அதே மாதிரி இப்போ விஜய் அவருடைய கதையை சொல்லும் பொழுது பரிதாபம், பாவம், அன்பு, பரிவு எல்லாமே வரப்போகுது காவேரிக்கு இப்போ விஜய் மேலே. ஸோ படிப்படியாக இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் அதிகரிச்சிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் வெளிலேருந்து வர 2 கேரக்டர்ஸ் இவங்களோட வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்க போகிறாங்கிறது ஒரு பக்கம். இப்போதைக்கு இந்த குமரன் கங்கா வந்து இப்போதைக்கு நேராக குமரன் போய் இவரையே போய் பார்த்து அந்த ஒரு ஆர்டர் கொடுக்குறேன்னு அவரை போய் பார்த்து அவர் கூட வந்து பேசி பேச்சுவார்த்தைலாம் நடத்துறது ஒரு பக்கம்னு சொல்லிட்டு கதை போகுது. ஸோ விஜய், காவேரி, வெண்ணிலா, நிவின் இதில் வந்து இந்த பேர் பற்றிலாம் உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் இப்போ பல சூப்பரான அழகான திருப்பங்கள்லாம் நடந்ததுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதையில் இப்போ